பரவாயில்ல. என்ன செஞ்சு தரீங்க? உனக்கு என்ன வேணும் நான் செஞ்சு தரேன். எனக்கு கேஷ்னா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு தரீங்களா? செஞ்சு தரேன், உடனே செஞ்சு தரேனே. வாங்க செய்யலாம். இந்தா வரேன். வாங்க, வணக்கம். எங்க கொள்ளு பேராண்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆசையா கேசரி கேட்குற அப்படி செய்யலாம் இருக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பட்ட வச்சுக்கலாம். சரி. சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சரி. நெய் ஊற்றி முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்துக்கலாம். சரி. முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமா வர வரலாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்தா எடுத்துக்கலாம். அரை கிலோ ரவைக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். சரி. ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதி வரலாம், மூடி வச்சுக்கலாம். இது எப்போ இருந்து கற்றுக்குனீங்க? நானா 10 வயசுல தான் கற்றுக்கிட்டுங்கண்ணே. அம்மாலாம் செய்வாங்க, பாட்டியெல்லாம். அதனால நானும் கற்றுக்கிட்டேன். அப்போ இருந்தால் நல்லா செய்வேன். இதெல்லாம் கேசரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது விசேஷம்னா என்னை கூப்பிட்டு செய்ய சொல்லுவாங்க. நான் உங்களாட்டம் பேர மாதிரிகளுக்கெல்லாம் இப்படி பிறந்த நாள் வர போதெல்லாம் கேட்குற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு. எங்கள் பேராண்டி எல்லா பேராண்டிங்களும் கேட்பாங்க. எனக்கு இனிப்பு செஞ்சு கொடுத்தா செஞ்சு கொடுக்குறது தான். 10 நிமிஷம் ஆகி போச்சு. கொதி வந்திருக்கோம், எடுத்து பார்க்கலாம். கொதி வந்துருச்சு. ரவையை கொட்டியே கிளறிக்கலாம். சரி. இப்படியே கையில் கொட்டிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கீழப்பாவாது இருக்கு, கட்டி உழுவாதா கிளறணும். தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம். சரி. நல்லா கிளறிக்கிட்டே இருக்குங்கண்ணாங்க, அடி பிடிக்காது. கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சரி. கேசரி பருப்பு போட்டுக்கலாம். சரி. இப்படி கிளறணுங்க, அப்பதான் நல்லா கலங்கி வரும். தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். சரி. நெய்யை ஊற்றி இப்படி கலக்கணும், குங்குமம் நல்லா வாசம் வரும், அடிப்பிடிக்காதையும் இருக்கும்.
ஏப்பா நான் ஏன் செய்யற வீட்டு வரையும் வாசனை வருது. அப்படியா? கேசரி யாருக்காயா? எங்க சின்ன குட்டி பையனுக்கு கேசரி அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, அவனுக்காக செஞ்சு கொடுக்கறேன். அப்ப எனக்கு உனக்கு வந்து அல்வா செஞ்சு தரேன். எனக்கு அல்வாவா? எனக்கு இந்த அல்வாலாம் வேணாம். எனக்கு வாழைப்பழம் கருப்பட்டி அல்வா தான் வேணும். சரி செஞ்சுட்டா போகுது. நீ செஞ்சு சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சரி. கேசரி சரியான வாசனையா வருது. அப்படியா? ஆ. ஆமா, நெய் ஊத்தி இருக்குது, என்னென்ன போட்டுக்கிறோம் பாரு. நல்லா வருது. நல்ல வாசமா வருது. எனக்கு வாசனை சூப்பரா வருது. அப்படியே குட்டி, அதே சின்ன பையனுக்கு கூட நல்ல வாசமெல்லாம் கண்டுக்கிட்ட. கேசரி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். தர்ணேசு கண்ணே, சாப்பிட்டு பாட்டு சொல்லு எனக்கு எப்படி இருக்குதுன்னு. சரிங்க. சூப்பரா இருக்குது. அப்படியா? நல்லா குழு குழு வாசனை இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. தர்ணீசே, அண்ணன் விட்டு சாப்பிட்ற பாத்தியா? நீ தானே வரல. பாரதியாரனா சொல்லிடுறாரு, ஓடி விளையாடு பாப்பா, கூடக்காரனை விட்டு சாப்பிடாத பாப்பா சொல்லிடுறாரா இல்லையா? சொல்லிக்கிறாரு. எனக்கு எங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். எடுத்து வச்சிருக்கிறோம். எதை எடுத்து வச்சுக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. எடுத்து வச்சுக்கிறோம்பா, வந்து உட்காரு. ஆயா செம்ம டேஸ்டா இதாயா. அப்படியா? என் பிறந்த நாளைக்கு இதே மாதிரி வாழைப்பழம் கருப்பட்டி அல்வா எனக்கு செஞ்சு தர. கண்டிப்பா செஞ்சு தரேன். தரணும். தரேன். திராட்சை நெய்யெல்லாம் பதமா போட்டு பதமா வறுத்துருக்கீங்க. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதே மாதிரி என் பிறந்த நாளைக்கு செஞ்சு தருவீங்களா? கண்டிப்பா செஞ்சு தரேன். அதே மாதிரி வாழைப்பழம் பனவல் அல்வாவும் செஞ்சு தரணும். சரி. செஞ்சு தரேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? சூப்பரா சூப்பரா இருக்கா? பரவாயில்ல, ஆயாவுக்கு ஒத்தாசியா இருக்கிற. என்ன இலையில கறதெல்லாம் எடுத்துக்கிச்சுடா பக்கத்துன்னு. ஏன் அழுகாங்கன்னு அங்க திரும்பிட்டியா? அட நான் அப்படியே அழுக மாட்டேப்பா. கொஞ்சம் தானே, நாங்க பங்கு போட்டுக்கோங்க. இத அப்பயே திரும்பி திரும்பி அள்ளிட்டாங்கல்ல. இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.